இது மகிமை நேரம். ஆண்டவர் உலக ரட்சகராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைந்த பரிசுத்த நாமத்தில் நன்றிகள் வாழ்த்துக்கள். நேற்று மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் மாற்கு எழுதின சுவிசேஷத்தை குறித்து நாம் தியானிக்கிறோம். இதை எழுதிய ஆசிரியர் பெயர் பரிசுத்த மாற்கு. இந்த பரிசுத்த மாற்கு எழுதின சுவிசேஷத்தை எழுதின ஆசிரியர் பெயர் பரிசுத்த மாற்கு. எழுதப்பட்ட காலம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் எழுதப்பட்ட அதே காலத்துலதான் 50-60 இடைப்பட்ட கிறிஸ்துவுக்கு பின் 50-60 உட்பட்ட காலத்தில் தான் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. இதிலே மொத்தம் 16 அதிகாரங்கள் இருக்கிறது. 1678 வசனங்கள் இதிலே இருக்கிறது. இதனுடைய கிரேக்க வார்த்தை நேற்றைய தினத்தில் சொன்னேன். புதிய ஏற்பாடு கிரேக்க பதத்திலே கிரேக்கத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கப்பட்டது. மூல பாஷை கிரேக்கத்திலே புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது. அப்போ இதனுடைய மூல வார்த்தைகள் மூல பதம் கிரேக்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிற மூல பதம் காற்றா மார்க்கோன் என்கிற வார்த்தை அந்த மூல பதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல முக்கியமான 4 உவமைகளை ஆண்டவர் இங்க இயேசு கிறிஸ்து மார்க்கு சுவிசேஷத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அதிலே முக்கியமான உவமை 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வந்தீங்கன்னா விதைக்கிறவனுடைய உவமை. ஒருவன் விதைக்க புறப்பட்டு போனால் சில விதைகள் கற்பாறையின் மேல விழுந்துச்சு, சில விதைகள் உள்ளூர் இடத்துல விழுந்துச்சு, சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்து தெரியும். கற்பாறை மேல விழுந்த அந்த விதையானது கொஞ்சம் வளர்ந்துச்சு, விழலாம் போயிட்டு முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்பட்டது முள்ளதை நெருக்கினதுனால விழலாம போயிட்டு நல்ல நிலத்திலே விழுந்த அந்த விதை முளைத்தது, அது பலன் கொடுத்ததாக வேதத்திலிருந்து நாம் பார்க்க முடியும். இந்த விதைக்கிறவனுடைய உவமை 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல 25ஆம் வசனம் வரைக்கும் விளக்குவை குறித்து, அதாவது விளக்குன்னு சொல்லுவாங்க. இந்த காலத்துல லைட் இருந்தது நமக்கு, அந்த காலத்துல லைட் கிடையாது. அந்த தீவெட்டி மாதிரி விளக்கு, சில விளக்கு இருக்கும், அதை கொளுத்தி வச்சிருப்பாங்க. இந்த விளக்கு குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதாவது விளக்கு தண்டுன்னு ஒண்ணு உண்டு. இந்த காலத்துல இருந்துச்சு, இப்ப இல்ல. விளக்கு தண்டு, லைட் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா தெருக்கில் இந்த லைட் ஸ்டாண்ட் வைக்கப்பட்டிருக்கும். அதுல அந்த காலத்திலே பயன்படுத்தப்பட்ட விளக்குகள் வைக்கப்பட்டிருக்கும். தீயினால் எரியக்கூடிய, மின்சாரம் இல்லாததுனால, மின்சாரம் கண்டுபிடிக்கப்படாத காலம், மின்சாரம் கண்டுபிடிக்கப்படவில்லை, அதனால தீயினால் எரியக்கூடிய விளக்கு அங்க வைக்கப்பட்டிருக்கும். அன்று சொல்றாரு அந்த விளக்கு தண்டு மேல வைக்கணும், அத மரக்காலால மூடி வச்சா அதனால எந்த பயமே இல்லை. இது நமக்கு என்ன தெரியுது? நாம் மற்றவர்களுக்கு பிரகாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். மற்றவர்கள் கிறிஸ்துவின் அன்பை காட்டுகிறவர்களாக நாம் வாழ வேண்டும். காட்டுது நமக்கு. அடுத்தால முளைத்து பலன் தரும் விதை 4ஆம் அதிகாரம் 26 29 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தால மிக முக்கியமான ஒரு விதை கடுகு விதை. 4ஆம் அதிகாரம் 30-33 வரைக்கும் கடுகு விதையை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. கடுகு விதை ரொம்ப சின்ன விதை. கடுகு விதையை பார்த்துருப்பீங்க, ரொம்ப சின்னதாக இருக்கும். கடுகும் சின்னதாக தான் இருக்கும். தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கடுகு சிறுத்தாலும் காரம் சிறுக்காதும்பாங்க. கடுகு சிறுத்தாலும் அதனுடைய காரம் சிறுக்காதும்பாங்க. அது மாதிரி கடுகு ரொம்ப சின்ன ஒரு விதை. இதில் ஒரு ஓமை சொல்கிறாரு, இதில் ஒரு பெரிய காரியம் அடங்கியிருக்கிறது. அந்த சின்ன கடுகு விதை போட்டு பலன் கொடுக்கறது. அதே மாதிரி ஒரு கடுகளவு விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் போதும், கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவார். இயேசு கிறிஸ்துவால் வாழ்க்கையை உயர்த்த முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன விசுவாசம், ஒரு கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், வாழ்க்கை உயர்த்தப்படும். அந்த கடுகளவு விசுவாசம் கூட நம்மகிட்ட இல்லை அப்படின்னா
யோசிக்கணும். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு யோசிக்கணும். கடுகளவு விசுவாசம், நீங்க அந்த விசுவாசம் கூட உங்கள்கிட்ட இல்லையா? அப்படிப்பட்ட விசுவாசம் கூட உங்கள்கிட்ட இல்லையா? அப்படிப்பட்ட விசுவாசம் இல்லைங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை தார ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை தார ஆண்டவரே, உன் மேலே விசுவாசம் வைப்பதற்கு எனக்கு உதவிச்சு. விசுவாசம் எதெல்லாம் செய்யுங்க? எல்லாத்தையும் செய்யுங்க. வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய ஒன்று விசுவாசம், தி ஃபெய்த். லாசரு மரிச்சு போகிறான். மரிச்சு போனது தெரிஞ்சு இயேசு கிறிஸ்து வர்றாரு. வந்த பிறகு இயேசு கிறிஸ்துவின் இடத்துல லாசருடைய சகோதரர்கள் மார்த்தாள் மரியாள் என்று வருவார். இயேசு சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அதுக்கு சகோதரிகள் ஒருத்தி சொல்றா, ஆண்டவரே உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாள்ல உயிரோடு எழுந்திருப்பாங்க அப்படின்னு நம்புற. இயேசு சொல்றாரு, இல்ல, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். லாசருவே வெளியே வா, மரித்தவன் உயிரோடு எழும்பி வந்தான். உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு செத்தது போல அனுபவம் இருக்கோ? எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்கீங்களோ? இல்லை, விசுவாசிங்க. உங்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிற கர்த்தர் இருக்கிறார், அவர் கனப்படுத்துவார். அன்பின் ஆண்டவரே, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுன்னு சொன்னீரு. கடுகள விசுவாசம் இருந்தால் போதும். மலையை பார்த்து கடலில் பேர்ந்துண்டு தள்ளப்பட்டு போவாயாகன்னு சொன்ன பெயருன்னு சொன்னீரு. காட்டத்தை மரத்தை பார்த்து வேரோடு பிடுங்கப்பட்டு கடலில் நடப்படுவாயாக நடந்துரும்னாரு. எங்களுக்கு ஒரு விசுவாசத்தை உங்களை நம்பிக்கை தார். ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த தாசனை நினைத்து பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். மகிமை